இந்த பிஸியான வேர்ல்டில் நம்ம ரொட்டீன் நோக்கி ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஃபிசிக்கலி டயர்ட் ஆகும். தினமும் காலைல எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ் கிளம்பி போய் திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க வேலையை பார்த்து இல்லை ஹோம்ஒர்க் பண்ணி இப்படி ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஃபிசிக்கலி ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகும். உடம்புலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆரம்பிக்கும். உடம்புலாம் பெயின் வர ஆரம்பிக்கும். டயர்டா எனக்கா நெவர் அப்படின்றது விளம்பரத்துக்கோ இல்லை மூவிலையோ நல்லா இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ரெகுலராக ஒரு எந்த பிரேக்குமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கே ரெஸ்ட் வேணும்னு தோணும் தெரியுமா? அதே மாதிரி தான் நம்ம மென்டலியும் தேவைப்படும். நம்ம ரெகுலராக வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம உடல் ரீதியாக எந்த அளவுக்கு சோர்வு ஏற்படுறோமோ அதே மாதிரி தான் மன ரீதியாக சோர்வு ஏற்படுறோம். நான் ஃபிசிக்கலி டயர்ட் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். மென்டலி டயர்டாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வெளியே வாக் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாம். நீங்கள் மென்டலி டயர்ட் ஆகும்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் இப்போ பிடிக்காம போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ கேட்கும்போது ஃபஸ்ட்டு கேட்ட அதே என்ஜாய்மெண்ட் இப்போ இல்லாமல் இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 1 மணி நேரம் ஃபோன் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு பேசணும்னு நினச்சா பேச முடியாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் மென்டலி டயர்டாக ஆரம்பிக்கிறீங்க. மென்டலி ஒரு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி உங்கள் மைண்ட் உங்ககிட்ட கேட்குது. இது எப்படி சரி பண்ணலான்னா சிம்பிள். நம்ம டயர்டானால் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தூங்கி எழுந்திரிக்கிறோம். அதே மாதிரி நம்ம மென்டலி டயர்டானால் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. நம்ம வாரத்தில் 7 நாள் ஓடுற நம்ம வாரத்தில் ஒரு நாள் நமக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு சில பேர்கிட்ட உங்கள் மனசு இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ண பிடிக்கலனாலும் திருப்பி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வரைய ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு வரையறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்கும் போது, உங்களுக்கான தேவைகளை நீங்களே பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் மென்டலி சரியாயிருவீங்க. ஃபிசிக்கலி ஹெல்த் எந்தளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.